கடலூர் அருகே உள்ள மாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கழிவறை வசதி இல்லை என குற்றம் சாட்டி பள்ளி மேலாண்மை கூட்டத்தில் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், பள்ளியில் கழிவறை இல்லாமல் எத்தனை ஆண்டுகளாக இயங்கி வருகிறது? விவரம் என்ன? விருத்தாச்சலம் அருகே மாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் அங்கே குறிப்பாக அடிப்படை வசதி, குடிநீர் வசதியோ கழிப்பறை வசதியோ சரியாக இல்லாத காரணத்தினால் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக பள்ளி மேலாண்மை குழு ஒவ்வொரு மாத கூட்டத்தின் போதும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் இன்று நடந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை பெற்றோர்கள் புறக்கணித்து கழிவறை சரி செய்யுங்கள், மாணவர்களுக்கு குடிநீர் ஏற்பாடு செய்யுங்கள் என்று அந்த கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனால் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நாம் கடலூர் மாவட்ட பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரியிடம் கேட்டதற்கு இது சம்பந்தமாக எந்த விதமான புகாரும் தனக்கு வரவில்லை, குறிப்பாக அந்த ஆசிரியர்கள் எதுவுமே தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து கேட்டதற்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்படும், அது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், மாணவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் அந்த நடவடிக்கை இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதே சமயத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இங்கு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது கூட தெரிவித்தார், தெளிவாக மாணவர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டார். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆசிரியரின் அலட்சியத்தால் தான் இதுபோல் நடைபெறுவதாக பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் இன்று புறக்கணித்து பெற்றோர்கள் போராட்டம் அங்கு நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டும் பள்ளி மேலாண்மை அந்த குழு இதுவரைக்கும் கழிவறை கட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் ஸ்ரீதர்? குறிப்பாக அந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி என்பது ஏற்கனவே அந்த கல்வி நிறுவனத்தில் கழிப்பறை இருக்கிறது. ஆனால் அந்த கழிப்பறை முறையாக பராமரிக்கப்படவில்லை, அதற்கான கதவுகள் இல்லை. இதனால் பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்கும் அந்த பள்ளியில் கழிவறை பயன்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி கூட சரியாக இல்லை. நீங்கள் நேரடியாக பார்க்கும் காட்சி என்பது ஒரு கழிப்பறை. அந்த கழிப்பறை எப்படி பெண் குழந்தைகள் பயன்படுத்த முடியும் என்பதுதான் பெற்றோர்களோட கேள்வியாக இருக்கிறது. அந்த பள்ளிக்கு சென்று தற்போது அந்த கழிவறையை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகுதான் தற்போது அதிகாரிகள் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பார்க்கும் அந்த கழிப்பறையில் அனைத்திலுமே கதவுகள் இல்லாத போது எப்படி அதை பயன்படுத்த முடியும்? மாணவர்கள் பாதிக்கப்படும் ஆசிரியர்களிடம் தெரிவித்தும் ஒவ்வொரு கூட்டத்திலும் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம் என இன்று பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தை பெற்றோர்கள் புறக்கணித்து அந்த கழிவறைக்குள் இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.